அடுத்தது 12th ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து வேவ் ஆப்டிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து 10.6 அந்த ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எ பீம் ஆஃப் லைட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 wavelength 650 nanometer and 520 nanometer is used to obtain interferent fringes in a Young's double slit experiment. அதில் 2 கேள்வி கொடுத்துருக்குறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஸோ ஃபைண்ட் த distance of the third bright fringe on the screen from the central maximum of wavelength 650 nanometer. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தேர்டு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அப்போ n is equal to 3, சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா is equal to 650 nanometers கேட்டிருக்கிறாங்க. அப்போ கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை ஒரு 1 சென்டிமீட்ரு இது ஒரு 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அப்படி நம்மளாக கன்சிடர் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸோ வர ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இதில் என்ன கேட்குறாங்க ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கேட்குறாங்களா. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சஸ் xn is equal to ஸோ n லாம்டா கேபிட்டல் D டிவைட் பை D இதுதான் ஃப்ரிஞ்சு வித்து. ஓகேவா. இதில் n is equal to 3, லாம்டா is equal to 650 into 10 power minus 9 அண்ட் கேபிட்டல் D நம்ம 1 சென்டிமீட்டர் SI யூனிட்டில் இருக்கும்போது 10 power minus 2 போடணும். டிவைட் பை ஸ்மால் d நம்ம தான் சொன்னோம் 1 மில்லிமீட்டர் 10 power minus 3 அப்படி போட்டுக்கணும் நம்ம. ஓகேவா. ஸோ xn is equal to இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே ஆல்ரெடி 1, ஸோ அந்த 1 அப்படியே இருக்கட்டும் அது. ஓகேவா. ஸோ 1 இன்ட்டு அந்த 10 power minus 3 மேலே போச்சு அப்படின்னா 10 power plus 3 1 கீழே அப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல 10 power minus 2 10 power minus 9 இருக்குது. minus 9 minus 2 என்னவா இருக்குது ஸோ 10 power 11 minus 11. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி அதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 0 15க்கு 5 பேலன்ஸ் 1 18 19 1950. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுமா ஸோ 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் என்ன 8 minus 8. So the final answer xn is equal to 1950 into 10 power minus 8 meter. ஸோ இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ xn is equal to ஸோ எத்தனை 2.12 ஸோ 19.5 ஓகேவா இன்ட்டு 10 power minus 6 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் D கேபிட்டல் டிக்கும் ஸ்மால் டிக்கும் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஆன்சர் உங்களுக்கு வரும். உங்களுக்கு B ஸோ அந்த 10.6ல் B வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமா வேர் த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் டியூ டு போத் த வேவ் லென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஸோ லாம்டா 1 என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அது 650 nanometers. லாம்டா 2 என்னன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து 520 nanometersன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் கோயின்சிடன்ஸ் ஆகுது அப்படின்னா ஸோ லீஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன சென்ட்ரல் மேக்ஸிமாவிலேருந்து அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் என்ன n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எழுதிக்கணும். ஸோ xn சப்ஸ்கிரிப்ட் 1 ஃபார் திஸ் வேவ் லென்த். ஸோ n லாம்டா 1 n1 capital D divided by small d. So this is xn2 this wavelength is n2 lambda 2 capital D divided by d. Because of இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சேமாக வேல்யூ கொடுத்தோன்னா நம்மளுக்கு இது வரும். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ n1 lambda 1 is equal to n2 lambda 2. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இந்த சைடில் கேபிட்டல் D ஸ்மால் டி, இந்த சைடில் கேபிட்டல் D ஸ்மால் டி கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேவா. இப்போ லாம்டா 1 லாம்டா 2 வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ 650 nanometers, அது 9ம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 10 power 9 10 power 9 ரெண்டு சைடும் இது கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் n1 is equal to ஸோ 520 n2. ஸோ அந்த 10 power minus 9 இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 10 power minus 9 கேன்சல் ஆகிடும். அதை தான் நான் போடலை நான். இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் பை 10, 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 65 n1 is equal to 52 n2.
ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே எந்த காமன் நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னு 1 by 1 பார்க்கணும். 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9ஆல் ஆகுதா இல்லை, 10ஆலையும் ஆகாது, டெசிமலில் வரும். ஸோ 11 அதுலேயும் ஆகாது, 12 அதுலேயும் ஆகாது, ஆனால் 13ல் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 13. ஓகேவா, 13ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 5n1 இஸ் ஈக்குவல் டு 4n2ன்னு இருக்கும். அப்போ ஃபைனலாக n1 இஸ் ஈக்குவல் டு 4, n2 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போது இந்த n1 அண்ட் n2 ஈக்குவல் டு 5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு வேவுமே உங்களுக்கு கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம ப்ரூஃபும் நம்ம போட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸோ வேவ் ஆப்டிக்ஸ், ஸோ அந்த சாப்டர்லேருந்து ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நேரத்துலையும் அண்டு நீட் எக்ஸாம், ஜேஇ அண்டு கேட் எக்ஸாம்ஸ் யாராவது எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேள்வியை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம், எப்படி ஆன்சர் கொண்டு வரலான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், set up the intensity of light waves from two coherent sources are in the ratio of 9:1. Find the ratio of intensity of bright and dark fringes in the interference pattern. அதான் கேட்டிருக்கிறாங்க. சரி வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ given datas ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ given data என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். ஸோ 9:1 the intensity wave from the two coherent sources 9:1. ஸோ அதனால் I1 divided by I2 is equal to 9 divided by 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற given datas. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ we know that, ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ I1 divided by I2 அப்படின்னு பார்த்தா, ஸோ a square divided by b square இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும் பார்க்கலாமா வாங்க. அப்போ a by b is equal to ஸோ root of I1 divided by root of I2, which implies that a divided by b is equal to root of 9 divided by root of 1. ஸோ இப்போ இந்த I1 இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ, I2 இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபைனலி a by b is equal to 3 divided by 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே கேள்வி பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் இன் த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ அப்போது ஒரு வேவோட இன்டென்சிட்டி நம்ம ஏன்னு எடுத்தோம்னா 3, ஸோ இன்னொரு இது வேவ் இன்டென்சிட்டி வந்து 1. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம், ஸோ ஐ மேக்ஸிமம் டிவைடட் பை ஐ மினிமம். ஸோ ஐ மேக்ஸிமம் அப்படின்னாலே ஸோ இட் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஐ மினிமம்னாலே இட்ஸ் எ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது டார்க் ஃப்ரிஞ்சஸ். இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ எதுக்கு சார் நம்ம இதை எடுக்கிறோம்? a + b ஹோல் ஸ்கொயர் அண்ட் a - b ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும்னா, ஸோ மேக்ஸிமம்ன்ற போது ஃபஸ்ட்டு வேவோட ஆம்ப்ளிடியூடு செகண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடு நம்ம ஆடப் பண்ணணும். ஓகேவா? ஸோ மினிமம்ன்றது கூட ஃபஸ்ட்டு வேவ் லென்த்தோட ஆம்ப்ளிடியூட் அண்ட் செகண்டோட வேவ் லென்த்தோட ஆம்ப்ளிடியூடும் நம்ம மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பண்ணால் நம்மளுக்கு ஐ மேக்ஸிமம் டிவைடட் பை ஐ மினிமம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இஸ் ஈக்குவல் டு ஏ என்னன்னு தெரியும். ஸோ 3 + b என்ன 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதேமாரி 3 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இம்ப்ளைஸ் தட், so 4 square 3 - 1 is the 2 square, so 16 by 4 and finally answer is 4 by 1. So the ratio of intensity, so I maximum I minimum is equal to 4:1. So this is your final answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களோ, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களோ, இல்லை சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்
உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு அவங்க ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.